gathering. இந்த மகிழ்ச்சியான மேலை வேளையில் என்னையும் இந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுக்கு என்னையும் அழைத்து என்னையும் இங்கே இணைத்துக் கொண்டமைக்கு முதல்கண்ணாக சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்கள், இந்த பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களோட பெற்றோர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதல்கண்ணாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக சார் சொன்னார், ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக நான் வந்திருக்கேன்னு. இல்லை, நானும் சாரோட ஒரு ஸ்டூடெண்ட் தான். சார் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு டியூஷன் கிளாஸ் எடுத்திருக்காரு. நான் அங்கே காந்தி நகரில் இருந்தது. நான் மட்டும் இல்லை, என்னை மாதிரி எத்தனையோ பேர் இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆகியிருக்காங்க. இவர் ஆக்கியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் நம்மளுக்கு இன்னைக்கு இவர் சாதாரணமாக தெரியலாம். பட் இவரோட கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30 to 35 இயர்ஸ் இருக்கும்போது 35 இயர்ஸாக இவர் இந்த ஃபீல்டில் எங்களை மாதிரி எத்தனையோ பேரை இவர் ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய பள்ளியில் நீங்கள்லாம் படிக்கிறதுக்கு நிஜமாகவே நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். அவர் என்ன சொல்கிறாரோ கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் எல்லாரையுமே ஒரு இடத்துல கண்டிப்பாக கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல விட்டுருவார். அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னா அவரோட பையனே தான். ஏன்னா ஐஐடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனவு. இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஜென்ரேஷனுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல சார். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஐடிலாம் ஒரு ட்ரீம் மாதிரி. அவ்வளோ சீக்கிரம் அது அச்சீவபிளே கிடையாது. ஐஐடி என்ட்ரன்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 6th 7th கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் நாங்கள் படிக்கும்போது அப்படி கிடையாது. +1 +2 படிக்கும்போது தான் எங்களுக்கு அந்த ஐஐடியோட கிளாஸஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் 6th 7th கரிக்குலம்லேயே கூட அந்த கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சார் அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா நிறைய பேரை அவர் கைட் பண்ணி அவர் நிறைய ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்காரு. அதே மாதிரி இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, உங்கள் பசங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. நான் எங்கள் வீட்லேயும் சரி, நான் எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கும் சரி, நான் அட்வைஸ் பண்ணது ஒன்று தான், இந்த பிஸ்கெட்டு, இந்த குர்குரே, இந்த சிப்ஸ் எல்லாம் தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. அது ஹெல்த்தியாகவே கிடையாது. ஒரு சின்ன அட்வைஸ் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதே மாதிரி அந்த டைம் பக்கோடாலாம் சாப்பிடக்கூடாதுப்பா, அது ஆயில்ப்பா தம்பி. நல்ல ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் டைமில் பசங்க வந்தாங்கன்னா இந்த சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா காலையில் ஒரு முட்டை வேக வச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்நாக்ஸை மக்காச்சோளம் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் எதனாவது சாப்பிட்றதுக்கு எதனா செஞ்சு கொடுக்கலாம். சிறுதானியங்களில் இப்போ நிறைய நம்ம இந்த கேழ்வரகு, அப்புறம் இந்த சிறுதானியங்கள் அதெல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு தயவுசெய்து பிஸ்கெட் ஐட்டம், இந்த பேக்கெட் ஐட்டம்ஸை தவிர்த்துட்டு, அதே மாதிரி இந்த ஜூஸஸையும் தவிர்த்துருங்க, பாட்டில் ட்ரிங்க்ஸையும் தவிர்த்துருங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாமே இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. பிறந்த குழந்தைக்கு கூட டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்மளோட உணவு பழக்கம் தான் காரணமாகவே இருக்குது. அதனால் தயவுசெய்து நம்மளுடைய நாளைய தலைமுறை நல்லபடியாக வளரணும்னா அது இப்போ இருக்கிற பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. 2 விஷயம். 1, பசங்களை ஹெல்த்தியாக பார்த்துங்க. 2, அவங்கள எப்பாடு பட்டாலும் நல்லா படிக்க வச்சுருங்க. இதுதான் அதே மாதிரி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போது நேற்று யூபிஎஸ்சியோட ரிசல்ட் கிட்டத்தட்ட 60 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 56 மாணவர்களுக்கு அரசு உதவி பண்ணியிருக்கு. யூபிஎஸ்சிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கலெக்டர், ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி பெரிய ஹையர் ரேங்கிங்ஸ். அதாவது எங்களை மாதிரி அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் தான். அடுத்த எலெக்ஷனில் என்ன ஆகுன்றது மக்களோட கையில் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் படித்து ஒரு பெரிய பொசிஷனில் போய் உட்காந்தீங்கன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பீங்க. உங்களை எல்லாருமே சல்யூட் அடிப்பாங்க. நல்ல உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். அந்த மதிப்பு வரணும் அப்படின்னா இப்போத்துலேருந்து நீங்கள் படிங்க. உங்களுக்கு உண்டான அனைத்து உதவிகளையும் இந்த அரசாங்கம் செய்யும். அதே நேரத்தில் நம்ம சாரையும் கண்டிப்பாக கெட்டியமாக பிடிச்சிங்க. அவர் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி. ஏன்னா நான் இப்போ தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இவர் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கார். அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்தாங்க. நிறைய பேர் இந்த ஃபீல்டில் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த ஃபீல்டை விடாமல் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் அவரை கெட்டியமாக பிடிச்சிங்க. அவரும் உங்களை கண்டிப்பாக கரையேற்றி விட்டுருவார்.
இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி வணக்கம்.